வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் யூனிக்கான கிராஃப்ட் ஒர்க்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் டிஐஒய்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் டியூட்டோரியல்ஸ், ஆரி ஒர்க்ஸ் இது ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மேக்கப் யூஸ் பண்ணுற பியூட்டி பிளெண்டரை வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் பிளெண்டர் எப்படி செய்யலான்றதை காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வேக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சில் தேவையான அளவு வித் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பண்ணுற மாதிரியே ஒரு நைஃப் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வித் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈவனாக வராது. பட் அதுக்கப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் அதை. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து பியூட்டி பிளெண்டர் ஷேப்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து இதில் வரைய போகிறோம். இந்த மாதிரி பென்சில் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. பெனில் வரையும் போது ஒரு அவுட்லைன் வந்து தெரியும் கட் பண்ணும்போது. அதனால் நான் வந்து எதுக்கு ஒரு கூட பென்சிலே பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பியூட்டி பிளெண்டர் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ஓவல் ஷேப்புக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஈவனாக இல்லாததுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஈவன் அவுட் பண்ணிக்க போகிறோம். நான் பண்ணுற மாதிரி சிசரை வச்சு எல்லா இடமும் ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக ஈவன் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பிளெண்டர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஷேப்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், நல்லா ஃபவுண்டேஷனை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுச்சு. நம்ம எப்படி கடையில் வாங்கின பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பிளெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிடுச்சு. நல்லாவே ஈவனாகவே ஸ்ப்ரெட் பண்ணோம். செகண்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கிளாத்தை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஓவல் ஷேப் நம்ம வரைய போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஓவல் ஷேப் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நூல் இது மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் நார்மல் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓவலில் கீழே இருக்கிற அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அந்த போர்ஷனை விட்டுட்டு மேலே இருக்கிற இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம காட்டன் இன்சர்ட் பண்ணுவோம் கடைசியாக. அதனால் இப்போது அந்த மேலே இருக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன். இந்த கீழ் போர்ஷனை தவிர மிச்சம் எல்லாமே ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து இது நம்ம திருப்ப போகிறோம். ஏன்னா வந்து ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து நம்ம இதை திருப்பிக்க போகிறோம். நான் பண்ணுற மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா இந்த எம்டியாக இருக்கிற இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம காட்டனை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி காட்டன் எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காட்டனை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து மடக்கிட்டு தான் ஸ்டிச் போடுவோம். மடக்கிட்டு ஸ்டிச் போட்டால் வந்து நமக்கு அந்த ஷேப் பிளெண்டரோட ஷேப் கரெக்டாக கிடைக்கல அப்படின்றதுனால வந்து நான் வெளியிலேயே ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மடக்கி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் அந்த ஷேப்க்காக வந்து நான் அப்படியே வச்சு ஸ்டிச் போட போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு இப்போ காமிக்க போகிறேன். அதே மாதிரி நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எப்படி பிளெண்ட் பண்ணுதுன்றதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்லா இது மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே நல்லாவே பிளெண்ட் பண்ணுது. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக வந்து பிளெண்டரில் போகாது. இது நல்லாவே ஒர்க் ஆகுங்க. இப்போ தேர்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கைக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த க்ளவுஸு. இந்த மாதிரி வந்து க்ளவுஸை எடுத்து அந்த கைக்கு வர இடத்தெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த க்ளவுஸை வந்து இப்போ உள்பக்கமாக திருப்ப போகிறோம். இந்த போட்ட வந்து இது இருக்குல்ல ரப்பர் பேண்ட் போட்ட இடத்த உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதை உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி வந்து
எடுத்துக்கிட்டு இதையும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த பிளெண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிடுச்சு. இந்த வீடியோவில் காமிச்ச 3 மெத்தடுமே ரொம்ப ஈஸியானது. சீக்கிரமாக பண்ணி முடிச்சுடலாம். அதே மாதிரி கடையில் வாங்குறது மாதிரி இல்லாமல் ரொம்பவே ரேட்டும் கம்மிங்க. தாராளமாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேக்கப் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.